பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, நாம் விரும்புகிறபடி வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல வாழ நம்மை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தரம் நாம் ஆண்டவர் விட்டு தூர விலகி இருப்போம், ஆண்டவரை மறந்திருப்போம், அவருடைய வழிகளை விட்டு விலகி இருப்போம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அவரை தேடி வர வேண்டும், அவர் விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கூட ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். யோபு 22 அதிகாரம் 23 நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். இடிந்து போய் வாழ்க்கை காணப்படுகிறதா? வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? ஏன் எதற்கு என்று தெரியாமல் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை நமக்குரியது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பி வரும்பொழுது திரும்ப கட்டப்படுவீர்கள். அவர் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் அவர்களை கட்டுவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், என் ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றால், என் பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும் என்றால், எனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் நிச்சயம் அவசியமாய் இருக்கிறது. என் பார்வைக்கு சரியாய் தெரிகிற அநேக காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு தவறாய் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிறு சிறு காரியங்கள் கூட நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்திவிடும் தெய்வ பிள்ளைகளை. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்த தேவனிடத்துல திரும்பும் பொழுது, அவன் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனாயிருக்கிறார். எடுத்து கட்டுவார். இடிந்து போனதை கட்டுகிறவர், கட்டுகிற தேவன். அவர் இடிக்கிறவர்களை கட்டுகிற தேவன். என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் நிச்சயமா என்னிடத்துல ஏதோ ஒரு மன திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளைகள், ஏதோ ஒரு பொறாமை இருக்கலாம், ஏதோ ஒரு புறங்கூறுதல் இருக்கலாம், ஏதோ ஒரு சிறிய பாவம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மனம் திருந்தி, மனம் பொருந்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து செபியுங்கள். நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் கட்டப்படுவேன். ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எந்த சூழ்நிலையிலும் நம் கூடாரம் தேவனுடைய இரக்கத்தினாலும் தேவ மகிமையினாலும் பரிசுத்தத்தினாலும் நிறைந்து காணப்படும் பொழுது நாம் கட்டப்படுவோம், ஊன்றப்படுவோம், தேவனால உருவாக்கப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறோம். தெரிந்தோ தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற சிறிய பெரிய எந்த காரியமா இருந்தாலும் அதை மன்னித்து பொறுத்தருளும், இரக்கம் செய்யும், திரும்ப எங்களை எடுத்து கட்டும், உருவாக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.